சிவகார்த்திகேயனுக்கு லைஃபை உருவாக்கி கொடுத்த படமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். 11 வருஷம் கழிச்சு இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 எடுக்க போறாங்க. ஆனா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல சிவகார்த்திகேயன் ஹீரோ கிடையாது. கவின் இருக்காருல்ல, பிக் பாஸ் 3ல கலந்துருப்பாரு. கவின் தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல ஹீரோவா நடிக்க போறாரு. இப்போ கவின் இருக்காருல்ல, கவின் வெற்றிமாறன் எவ்வளவு பெரிய டைரக்டர், ஆடுகளம் படம்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஹிட் கொடுத்திருப்பாரு, தனுஷை வச்சு எடுத்திருப்பாரு. அந்த வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல மாஸ்க் அப்படிங்கிற ஒரு படத்துல கவின் நடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது நெல்சன், இப்போ ஜெயிலர் படம் எடுத்து முடிச்சார்ல நெல்சன், அந்த டைரக்டரோட படத்துல கவின் பிளட்டி பெக்கர் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் வந்து கிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அதுலயும் ஹீரோ நம்ம கவின் தான். வேற லெவல்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க கவின் அடுத்த தளபதினு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு கவின். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உன்னோட கதை எப்படி? சூப்பர்.